ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எப்போ பார்த்தாலும் நான் உனக்கு நல்லது சொல்ல வரும்போதெல்லாம் என்னை பார்த்துட்டு நீ பார்க்காதது போலேயே கடந்து போவதால் தான் பல நல்ல விஷயங்கள் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு சொல்கிறது போல உன்னை நெருங்கி வந்தாலும் உன் கைகளில் கிடைக்காம தவற விட்டுடுற. இப்போதாவது கொஞ்ச நேரம் நான் சொல்கிறதை கேட்க வந்து விட்டாயல்லவா? இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாயிடும். சிக்கலான சவாலான கஷ்டத்தை கொடுத்த எல்லா விஷயங்களுக்கும் நீ விடை தேடிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சுதான் உனக்கான விடையை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு சரியான ஆலோசனை கிடைக்கும். உனக்கு நம்பகமான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா அருள் செய்கிறேன். என்னுடைய வழிகாட்டுதலோடு நீ உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தே தீரும். நீ கேட்காமலேயே நீ எதிர்பார்த்த அத்தனை உதவிகளையும் இந்த வராகி அம்மாவே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்லது நினைக்கக்கூடிய நல்ல நபர்களை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிடுறேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. உன் வாழ்க்கைக்கான தீர்வு உன் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம எதையுமே அலட்சியப்படுத்த வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நினச்சி எப்போது மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டியோ அப்போதே இந்த வராகி அம்மா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். மறுபடியும் நீ வாழ்க்கையில் செய்த சில தவறுகளை நினச்சி வருந்த வேண்டாம். எப்போதும் நீ எடுக்கிற முடிவுகளில் உறுதியாக இரு. உன் மனசுக்குள்ள எந்த குழப்பமும் வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த இதுவரைக்கும் சரியான வாய்ப்பு அமையாமல் இருந்துச்சு. இப்போது நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்து உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் மனம் தளர வேண்டாம். ஏன்னா நான் உன் கூடவே தானே இருக்கேன். நீ தைரியமாக உன் முடிவுகளை எல்லாம் செயல்படுத்தி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நல்லபடியாக வளமாக நலமாக செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் நான் வழிகாட்டுறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பல முயற்சிகளை நீ செஞ்சுட்ட. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செயலிலும் உனக்கான பலனை கொடுக்க வேண்டியது என் கடமை அல்லவா? ஆனால் எந்த வேலையையும் எந்த முயற்சியையும் செஞ்ச உடனே பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காத. மரத்துக்கான விதையை போட்டதும் உடனே மரமாக வளர்ந்து அது கனியை கொடுத்துறாது. அதே போல தான் உன்னுடைய முயற்சிகளுக்கும் கொஞ்சம் காலம் தேவைப்படுது. நீ பொறுமையாக உன்னுடைய கடமைகளை மட்டும் முழு மனசோடு செஞ்சினா உன் அர்ப்பணிப்புக்கான பலனை இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எவ்வளவு பெரிய தடைகளும் தடங்கல்களும் வந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். நம்பிக்கையோடு இருந்தினா உன் விதை விரைவில் கனியாகும். உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச நன்மைகள் உனக்கான நற்பலனை கொடுக்கும் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மாவே உன் கைகளில் வெற்றியை கொடுக்க போகிறேன். இன்னையிலேருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் வரப்போகுது. நீ அனுபவித்த துயரங்கள் அனைத்தும் இன்றோடு குறைந்து மறைந்து காணாமல் போயிடும் என் செல்லமே. நீ என்னை நம்பி வணங்கியதாலேயே உன் மனக்குறைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் பிரச்சனைகளுக்கான ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வந்திருக்கேன். நிச்சயமாக இப்போது நான் செய்ய போகிற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க போகுது. அமைதியும் நிம்மதியும் நம்பிக்கையும் எப்போதும் உன் மனசில் இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த வராகி அம்மாவை நம்பக்கூடிய உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நீ எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும்படி தான் செய்வேன். என் விதி இப்படி இருக்கே, என் தலைவிதி இப்படி ஆயிடுச்சே, என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதேன்னு நினச்சி நீ சோர்ந்து போக வேண்டாம். இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் இப்போது என்ன நடந்தாலும் அதை மாற்றும் சக்தி எனக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் தடைகள் அனைத்தையும் விலக்கி உன் முயற்சிகளுக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையை சரி செய்வேன். உனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட தூங்கு. அதே போல் ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் இந்த நாள் நமக்கான சிறப்பான நாளாக நம்ம நினச்சதை நடத்தக்கூடிய வெற்றிகரமான நாளாக இருக்குன்ற நம்பிக்கையோட
என்னை வழிபட்டு வணங்கி கொண்டே எழுந்திரு. உனக்கான வெற்றிக்கான நேரத்தை நான் என் அருளால் உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். இப்போது உனக்கு வெற்றிக்கான திசையை காட்டுகிறேன் என் செல்லமே. அன்போடும் நம்பிக்கையோடும் என்னை நோக்கி வந்தீனா இனிமே உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உனக்கு மன அமைதியை கொடுத்து என் அருளால் உன் வாழ்க்கையவே புது வெளிச்சமாக ஒளி நிறைந்ததாக பிரகாசிக்க செய்வேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்ட இந்த வராகி அம்மா அதை சரியாக நிறைவேற்றி கொடுக்கதான் வந்திருக்கேன் என் செல்லமே. எப்போதுமே உனக்கு கவலையோ குழப்பமோ வேண்டவே வேண்டாம். ஏன்னா எந்த விஷயத்திலும் யார் உனக்கு துணையாக இல்லாத போதும் இந்த வராகி அம்மா நிழலாக உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன். துன்பம் உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத அளவுக்கு வந்தாலும் கூட அது உன் மன வலிமையை பரிசோதிக்கும் தருணம் மட்டுமே என்பதை புரிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோடு எழுந்து நில்லு. உன் உள்ளத்தின் ஆழத்தில் குடியிருக்கும் இந்த வராகி அம்மா நிதானத்தோடு நீ நடந்து கொள்ளும் போது அதற்கான நன்மையை கொடுப்பேன். எப்போதும் தண்ணி போல அமைதியா உறுதியா சமநிலையோடு இருக்க பழகு. எந்த விஷயத்திலும் அவசரப்படவோ பதட்டப்படவோ பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. உன் மூச்சின் ஒளியில இந்த வராகி அம்மாவின் நாமம் ஒலிக்கட்டும். என் பேரை நீ சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில நீ பேரும் புகழும் பெருமையும் பெற்று வாழுவாய் என் செல்லமே. உன் குடும்பத்துல நிம்மதியும் நல்ல வாழ்க்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சிரிப்புமாக இருப்பதற்காகவே உன் குடும்பத்தை உன் தோல்ல தாங்கி நின்றுக்கிட்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ எதிர்பார்ப்பது போல செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னும் உன் எண்ணங்கள் மூலமாக இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன். நீ காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் சக்தி உன் கூடவே இருக்கும். நீ சுயகௌரவத்தோட தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். நீ கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கும் தைரியத்தை நான் உனக்குள்ள கொடுத்துருக்கேன் தானே. அப்புறம் என்ன, எத்தனை முறை நீ நினைச்சது நடக்காம போனாலும் தோல்வியை தழுவினாலும் தைரியத்தோட இருந்தீனா அது சீக்கிரமே சரியாகி நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடந்துடும் என் செல்லமே. உன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு போராடும் உனக்கு உறுதியான அருளை அள்ளித் தருவேன். உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் இந்த வராகி அம்மா நான் கலந்தே இருக்கேன்றதை நீ மறக்காதே. உன் கண்ணு முன்னால உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு இனிமையாக பேசும் எல்லாரும் உனக்கு நல்லதை தான் செய்வாங்கன்னு நீ நினைச்சிட வேணாம். ஏன்னா சிரிச்சு சிரிச்சு பேசக்கூடிய புன்னகையால் உன்னை நெருங்கக்கூடிய பல மனிதர்கள் மனசுல பொறுமை இல்லாம பொறாமையோட உன்னை அழிக்கிறதுக்கான காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. தேள் கொட்டுச்சுன்னா அந்த கொடுக்கும் வழி உடனே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த தேனி கொட்டினதோட விஷம் மெதுவாக உடம்புக்குள்ளே பரவி உனக்கு நஞ்சாக மாறி அது விஷமானதே உனக்கு தெரிய வரும். அதே போல தான் கூட இருக்கிற சில மனிதர்களின் இனிமையான பேச்சை நம்பி அவங்கள முழுசாக நீ ஏற்றுக்கும் போது அது உன் வாழ்க்கையவே மாற்றி உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உனக்கு தோல்வியையும் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். யாருடைய வார்த்தையையும் நம்பி யார் மீது முழு நம்பிக்கையை வச்சிடாதே என் செல்லமே. ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வார்த்தையை பார்க்காம அவங்க உள்ளத்தின் உண்மையை பார்த்து அவங்க நல்லவங்களா என்னன்றதை தெரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மா எப்போதும் உன் இதயத்துக்குள்ளே தான் குடியிருக்கேன். யார் உண்மையானவங்க யார் உண்மையாக இருக்கிற மாதிரி நல்லவன்ற முகமூடியை போட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றத நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போதைக்கு நீ நம்ப வேண்டியது என் அருளை மட்டுமே. என்னை நம்புகிற உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். யாராவது உன்னை பற்றி தப்பாக பேசினாங்கன்னா நீ அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே அவர்களுடைய எண்ணம். அதாவது அவங்க எப்படி இருக்காங்களோ அதை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா உன்னையும் நல்லவமாக பார்ப்பாங்க. அவங்க கெட்ட விதமாக கெட்ட எண்ணங்களோட அடுத்தவருக்கு கொடுமை செய்யக்கூடிய கெடுதல்காரர்களாக இருக்கும்போது உன்னையும் அப்படி தப்பாக நினைக்கதானே வாய்ப்புகள் அதிகம். அதனால் உன்னை புரிந்து கொள்ளாமல் விமர்சிக்கும் மனிதர்களை நீ கண்டு கொள்ளவோ கவலைப்படவோ அவசியமில்லை. சில பேர் வேணும்னே நீ செய்கிறது சரின்னு தெரிஞ்சாலும் உன் மீது உள்ள பொறாமை குணம் காரணமாக உன்னை குறை சொல்வார்கள். அவங்க குறை சொல்கிறாங்கன்றதுக்காக
நீ ஒன்றும் தப்பான ஆளாக மாறிட மாட்ட. எப்போதும் உன் மனசை அமைதியாக நிம்மதியாக வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா உன்னை எந்த அளவு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். இந்த உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் இந்த வராகி அம்மா எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் செல்லமே.